ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். எனக்கு வீடியோவில் நம்ம பற்றி பாவடி பார்த்தீங்கன்னா வேறு பற்றி இல்லைங்க. வர ஆகஸ்ட் 15 தங்கலான் திரைப்படமும் டிமாண்டி காலனி 2 திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரெண்டு திரைப்படத்தில் எந்த திரைப்படம் வந்து பெஸ்ட்டாக இருக்க போகுதுன்ற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போது ப்ரீ புக்கிங்லாம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. தங்கலானுக்கும் டிமாண்டி காலனி 2க்கும் இதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்கு பண்ணுவேன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பக்கம் தங்கலான் திரைப்படம் நம்ம பாரஞ்சித்தோட டைரக்ஷனில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் உருவாயிருக்க திரைப்படம் தங்கலாம். இன்னொரு பக்கம் வந்து டிமாண்டி காலனி ஆர்ஆர் பேஸ்டு. டிமாண்டி காலனி 1 பார்த்துருப்போம். அது எந்த அளவுக்கு ஆர்ஆர்லேயே த்ரில்லராக ஒரு பயங்கரமான ஒரு திரைப்படமாக கொடுத்துருந்தா நம்ம அஜய் ஞானமுத்து. இப்போயும் அதே ஒரு பயங்கரத்தோட ஒரு எக்ஸ்பென்சிவாக ஒரு கிராண்ட் ஸ்கேலில் ஒரு எடுத்த திரைப்படம் தான் டிமாண்டி காலனி 2. இந்த திரைப்படத்து மேலே வந்து நம்ம அஜய் ஞானமுத்து வச்சிருக்க நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி திரைப்படம் கோபுரான்ற திரைப்படத்தை ஒரு தோல்வி படமாக கொடுத்தாரு. அதை விட நான் பெஸ்ட்டாக கொடுக்கும், இல்லை ட்ரிபிள் மடங்கு பெஸ்ட்டாக கொடுக்குன்ற அவரோட உழைப்பு வந்து டிமாண்டி காலனி 2ல் இருக்குது. கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை ஆடியன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற அவரோட உழைப்பில் உருவான திரைப்படம் டிமாண்டி காலனி 2. பாரஞ்சித் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அந்த திரைப்படத்தை பார்க்கும்போதே தெரியுது நம்ம சேன் விக்ரம் அவர் எந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு. நான் சேன் விக்ரம் அவரை மட்டும் சொல்லலை, முழுக்க அந்த டெக்னீஷியன் ஃபுல்லாகவே படம் முழுக்கிறவுமே காஸ்டியூம் க்ரூவுமே எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அவங்களோட உழைப்புக்கு நம்ம பாரஞ்சித்தரோட டைரக்ஷனில் தங்கலானும் நம்ம அஜய் ஞானமுத்து கம்பேக் கொடுத்தே ஆகணுன்ற அவரோட நோக்கமும், இந்த ரெண்டு நோக்கமும் ஒரு சரியான நோக்கம் தான். அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தங்கலான் படம்டா, டிமாண்டி காலனி 2 தான்டா அப்படின்னு தங்கலான்றா அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா தங்கலான்னு ஜெயித்தாலும் நான் ஹாப்பி, டிமாண்டி காலனி 2 ஜெயித்தாலும் நான் ஹாப்பி. ரெண்டு படமும் நல்லா ஓடுது அப்பா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ஹாப்பி. அதனால் வந்து ரெண்டு திரைப்படமும் நல்லா இருக்கணுன்றது தான் என்னோட ஒரு விருப்பம். இந்த திரைப்படம் இப்படி இருக்கணும், இந்த திரைப்படம் இப்படி இருக்கணும் இல்லை, ரெண்டு திரைப்படமும் நல்லா இருக்கணும். ஏன் குரூப்பில் டூப் மாதிரி ஒரு திரைப்படம் வருதே ரகு தாத்தா, அந்த திரைப்படம் நல்லா இருந்தால் அந்த திரைப்படத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க நடிச்சிருக்காங்க. இந்து தெரியாது போடா, அதான் அந்த திரைப்படத்தை கான்செப்ட்டு. குரூப்பில் டூப் மாதிரி அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அந்த திரைப்படமும் நல்லா ஓடினா நல்லா தான் இருக்கும், அதுலேயும் சந்தேகம் இல்லை. நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க நடிப்பை பற்றி சொல்லி ஆகணும். பட்டையை கிளப்புவாங்களா அவங்க நடிப்பு. ஓகே, இப்போ தங்கலான் திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங்லாம் அருமையாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு இடங்கள்லையும் வேறு லெவலில் புக்கிங் போயிட்டுருக்கு. இந்த திரைப்படம் வந்து யூஎஸில் வந்து 4 AM ஷோ, நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஷோ வந்து 9 AM ஷோ, அதுக்கப்புறம் பெங்களூரில் வந்து 6 AM ஷோ. தங்கலான் பொறுத்த வரைக்கும், டிமாண்டி காலனி 3 பொறுத்த வரைக்கும், டிமாண்டி காலனி 2 பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 கதை வச்சுருக்காரு. அதனால வந்து நமக்கு 3, 4 போயிடுச்சு, ரோல் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. டிமாண்டி காலனி 2 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷோ வந்து அதே தான். தங்கலானுக்கு எப்படி ஓவர்சீஸில் வந்து 4 AM ஷோ, அதே மாதிரி டிமாண்டி காலனி 2க்கும் ஓவர்சீஸில் 4 AM, அதே மாதிரி பெங்களூரில் 6 AM, தமிழ்நாட்டில் 9 AM தான் ரிலீஸ் ஆகும் எல்லா திரைப்படமும். பொறுத்து வந்து பார்ப்போம். 7 AM ஷோஸ் வந்து ப்ராட்வே சினிமாஸில் கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க தங்கலானில். அது வந்து கன்ஃபார்மாக இல்லையான்றது தெரியல. ஏன்னா வந்து தமிழ்நாடு முழுவதும் 9 AM ஷோ தான் ஃபஸ்ட்டு ஷோ போடணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 7 AM ஷோ போட்டிருக்காங்க. தெரியல அது என்ன இதில் போட்டிருக்காங்கன்னு. நம்ம கிளாரிஃபை பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ சொல்கிறேன் எப்படி அது உண்மையுமே கன்ஃபார்மாக அப்படின்னு. ஒரு வீடியோவில் சொல்லலாம் கூட போஸ்ட்டில் சொல்கிறேன். போஸ்ட்டில் போட்டு யூடியூப்பில் நீங்கள் கனெக்டாக இருங்க. போஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் 7 AM அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னு. இப்போதைக்கு 7 AM அப்ரூவல் கிடைக்கல, 9 AM தான். அதுவுமே வந்து அப்ரூவல் 9 AM அப்ரூவல் பண்ணிடுவாங்க, ஆனால் 7 AM அப்ரூவல் பண்ணுவாங்கன்றது டவுட் தான். அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து தங்கலான் டிமாண்டி காலனி 2 ரெண்டு திரைப்படத்துக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குன்றதான் சொல்லி ஆகணும். இந்த பக்கம் பாரஞ்சித்தரோட டைரக்ஷனில் நம்ம சேன் விக்ரம் அவர் வந்து எப்படி நடிப்பார். இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் பிஜிஎம்ஸ் நம்ம ஜெயபிரகாஷ் அவரோட பிஜிஎம்ஸ்லாம் பார்க்கறதுக்கப்புறம் படத்துக்கு வந்து ஐப்பு வந்து நிறையவே இருக்குது தங்கலானுக்கு. டிமாண்டி காலனி 2க்கு அதே மாதிரி தான். ட்ரெய்லர்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆர்டர் படம் செம்மையாகவே இருக்கும், குழந்தைங்க கூட்டு போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. ரெண்டு திரைப்படத்துக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது இல்லாத மாதிரி ரெண்டு திரைப்படமும் செம்மையான ஒரு இதில் இருக்குது. எந்த திரைப்படம் வந்து கிளிக்காக போகுதுன்ற ஒரு சந்தேகம் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா வந்து ரெண்டு படமுமே சூப்பரான ஒரு பஸ்ஸில் தான் இருக்குது, தரமான ஒரு வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க ரெண்டு திரைப்படத்துக்கும். ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எந்த திரைப்படம் சொதப்பாமல் நல்லா எடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு திரைப்படம் நல்லா இருக்குடா, ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பராக எடுத்திருக்காங்க அப்படின்னு இருக்குமா, இல்லை ஒரு படம் சொதப்பிடுச்சுடா அப்படின்னு இருக்குமான்றதை பற்றிலாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் முதல் ஷோ பார்த்துட்டு வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே, நான் வந்து நம்ம டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனலில் உடனே வீடியோ வந்துடும். நம்ம தங்கலான் திரைப்படத்தோட ரிவ்யூ, டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தோட ரிவ்யூ வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லேட்டராக வந்து ரகு தாத்தா திரைப்படத்தோட ரிவ்யூ வரும், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். இந்த 3 திரைப்படத்தில் எந்த திரைப்படம் இந்த வாரம் ஆகஸ்ட் 15 வாரத்துக்கு பெஸ்ட்டான திரைப்படம் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, தங்கலான டிமாண்டி காலனி 2 மறக்காம பெஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து எந்த திரைப்படம் பெஸ்ட்டாக இருந்தாலும் சந்தோஷம் தான். நான் வந்து எல்லா 3 திரைப்படத்துக்குமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காம மிஸ்டர் காணுங்க. இந்த ஒரு பிடிச்ச மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே யூடியூப் சேனல்.